இங்க பல்லவன்னு பாத்தீங்கன்னா சேரன் கிட்ட பேச வந்தா சேரனு பாத்தீங்கன்னா என்கிட்ட இனிமே பேசக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருந்து போயிருவாங்க. அது நேரங்க சேரனு பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட வேலை பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சோழனு பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சா அவங்க முதலாளியே கூட ஆகலான்னு பணம் தான் ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லியும் உடனே பாண்டியும் பாத்தீங்கன்னா அதுக்குதான் வீட்டு பத்திரம் இருக்கு, பத்திரத்தை வச்சு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சேரனு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே இருக்கு, நிலாவுக்காக நான் கொடுக்க மாட்டேன்னா நம்ம வானதி வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க சோழனு பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்டா விஷயத்த சொல்லி முடிச்சிருவாங்க. நிலாக்கு நல்லது நடந்தாதான் பொறுக்காதே. உடனே நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா நிலா கிட்ட வந்து அது என்னங்க உங்களுக்கு ஒண்ணு மட்டும் இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்க, நான்லாம் அந்த வீட்டு கல்யாணம் முடிஞ்சிட்டு வந்தா என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க போல இருக்குன்னு பேசிட்டு இருக்க நேரத்துல இத பாண்டியும் பார்த்துட்டு இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டி வந்துட்டு அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வானதி பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம இப்ப எதுக்காக உங்க அன்னைக்கு இந்த வீட்டை அடமானம் வச்சு கொடுக்குறீங்க, மெக்கானிக் ஷாப் ஓபன் பண்ண அப்போ உனக்கு வச்சு கொடுக்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்க பாண்டியும் பாத்தீங்கன்னா அப்ப இந்த வீடு எங்க பேர்ல தான் இருந்ததுதானே எங்களுக்கு தெரியும். வானதியும் பாத்தீங்கன்னா பதிலுக்கு பதில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாண்டி பாத்தீங்கன்னா நீ பேசாம இருந்தவரை நிம்மதியா இருந்தேன், எதுக்குதான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வானதி எங்க இருந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க.